வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 9ஆம் அதிகாரம். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை நாம் வாசிப்போம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு சீஷர்களை நோக்கி ஆண்டு பார்க்குறார். பார்க்கும்போது அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இப்போது அறுப்பு என்று இங்கே இயேசு எதை சொல்கிறார்னா, திரளான ஜனங்களை குறிக்கிறது. ஆமென். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இயேசு ஒருவராக அங்கே இருக்கும்போது திரளான மக்கள். 36ஆம் வசனம் போது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது, இயேசு எதை கண்டாராம்? திரளான ஜனங்களை கண்டபோது. அதுதான் அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்கள் கொஞ்சம். அப்போனா வேலை செய்கிற ஆட்கள் யார்? கொஞ்சம். இயேசு மாத்திரம்தான் இன்றைக்கி என்ன பண்ணார்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு அவர் ஒருவர் மாத்திரம் இருந்தால் போதாது. ஏன்னா திரளான ஜனங்கள் வருது. இயேசு ஒரு ஆள் இருந்தால் போதாது. ஊழியத்தில் நிறைய பேர் வேணும். என்ன வேணும்? நிறைய பேர் வேணும். திரளான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இது சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆமென், அல்லேலூயா. அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை அன்பு சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். என்ன ஜெபத்தை பண்ண சொல்றாரு? வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க, அறுவடை அதிகமாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணணுமா? வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று, பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆட்களை அவர் ஏவி அனுப்பும்படியாக, அவர்கள் ஜெபம் பண்ணும்படியாக சீஷரிடத்திலே சொல்லுகிறார். ஏன் அவர் சீஷரிடத்தில் சொல்லுகிறார் என்றால், இயேசுக்கு தெரியும், நல்லா தெரியும், எனக்கு பின்னாடி இந்த ஊழியத்தை செய்ய போகிறவங்க யாரு? இந்த சீஷர்கள் தான். அவர்கள் என்ன பண்ணாரு? இந்த வேலைக்கு நியமிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அவர்கள் நியமிக்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு? ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் யாரை இந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தாரோ அவங்களே ஜெபிக்க வைத்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசு எதற்காக அவர்கள் ஜெபிக்க வைக்கிறார்? வேலையாட்கள் வேணும். வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. எந்த வேலை செய்வதற்கு? உலக வேலைக்கு அல்ல, உன்னத வேலைக்காக. ஆத்துமாக்கள் அழிந்து போகிறது. திரளான மக்கள், ஏராளமான மக்கள் வியாதிப்பட்டு, நோய்களினாலே, சரீர பலவீனத்தினாலே ஜனங்கள், ஏராளமான மக்கள் இந்த உலகத்தில் உண்டு பாருங்க. ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு இயேசு இருந்தால் போதாது. அவர் சரீரத்தில் இருந்தபடினாலே அவர் ஒருவராலே அந்த இடத்துல ஊழியத்தை செய்ய முடியல. ஆமே, 3 வருஷம் அவர் ஊழியத்தை செய்தார். எல்லாரும் மக்களையும் ஒரு ஆளை என்ன பண்ணலை? சுகமாக்க முடியல. அநேக மக்கள், ஏராளமான மக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் இயேசு போனதுக்கப்புறம் ஏராளமான மக்கள் வியாதியில் இருந்தாங்க. ஆனால் வேலை நிறைய, ஆட்கள் கொஞ்சம். இயேசு மாத்திரம் தனியாக ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தார். ஆகினால் தான் சொல்றாரு, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகியனால் அறுவடைக்கு எஜமானனாகிய தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் அறுவடைக்கு எஜமானனாகி இயேசு கிறிஸ்துவை வேலைக்காக, இயேசுவை பற்றி சொல்வதற்காக, ராஜ்யத்தை பற்றி சொல்வதற்காக நான் என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி என்ன பண்ணோம்? வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். எதற்கு வேண்டிக் கொள்ளணும்? எதற்காக வேண்டிக் கொள்ளணும்? எதற்காக வேண்டிக் கொள்ளணும்? ஆட்கள் அனுப்ப வேண்டியா? என்ன ஆட்கள்? இந்திய தேசத்தில் 140 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க. ஆமே, வேலையாட்கள் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா வேலையாட்களும் இருக்கிறாங்க. இப்போ வேலையாட்கள் இருக்குது, வேலை செய்யறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. வேலையாட்கள் இருக்குது, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு இயேசு என்ன செய்தார் என்று பாருங்க. இயேசு ஊழியம் எப்படி செய்தார்? அவரை நோக்கி பார்க்கல பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் இங்கே பிரசங்கம் மேடையில் மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு ஊழியத்தை செய்து முடிச்சிடுறாங்க. ஆனால் இயேசுடைய ஊழியம் எப்படி இருந்தது? இயேசு எப்படி ஊழியத்தை செய்தார்? அப்படி கவனிக்கணும் பாருங்க. இயேசு எங்கெல்லாம் ஊழியத்தை செய்தார் அப்படி பார்த்தீங்கன்னா 35ஆம் வசனம் வாசிங்க. 35 மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம்.
பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இயேசு என்ன ஊழியத்தை செய்தார் என்று நீங்கள் கவனித்தீங்கன்னா, இயேசு சகல பட்டணங்களையும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியம் எப்படி இருக்குன்னா, சகல பட்டணத்தையும் சுற்றி திரிகிற ஊழியமாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசு அப்படிதான் ஊழியத்தை செய்தார். பட்டணங்கள் எல்லா பட்டணத்தையும் சந்தித்தார், எல்லா கிராமங்களையும் சந்தித்தார். அவர் சுற்றி நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஊர்களுக்கு போனாருங்க, எல்லா ஊர்களுக்கும் கால் வைத்தார், எல்லா வீடுகளுக்கு போய் சொன்னார். ஆமென். எல்லா ஜனங்களிடத்துக்கும் எல்லா மக்களிடத்தும் போய் சொல்றாரு. பட்டணங்களில் போனார், கிராமங்களுக்கு போனார். இன்னைக்கு பட்டணங்கள் மாத்திரமே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பட்டணத்தில் மாத்திரம்தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. கிராமங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறது இல்லை, கால்நடையாக போகிறது இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, காரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஏன் இந்திய தேசத்தை இன்னைக்கு ரட்சிப்பு இல்லை? ஏன் எழுப்புதல் வரல? ஜபம் மட்டும் பண்ணுறாங்க, ஜபம் மட்டும் பண்ணுறாங்க. இந்தியாவில் எழுப்புதல் அடையணும், இந்தியா எழுப்புதல் அடையணும், இந்தியாவில் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசம் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு என்ன செய்தார் என்று கவனிக்கணும். சகல பட்டணங்களில் புறப்பட்டு போனார். ஆமென். அவர் புறப்பட்டு போய் என்ன பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணினார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், மன நிருபதலை பிரசங்கம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இயேசு காட்டிலும் பெரிய ஊழியத்தை இவங்க செய்கிறாங்களா? இன்னைக்கு ஏரோப்ளைனில் போகிறதும் காரில் போகிறதும் லட்சூரியான வாழ்க்கை வாழ்கிறதுமே எழுப்புதல் நினச்சிருந்தாங்க. எழுப்புதல் இப்படி இருந்தால் வராது. ஆமே, இப்படி இருந்தால் வராது. பாருங்க, எந்த பட்டணத்தில் நாம் போய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லணும். ஆமே, அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போய் சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி திரிந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தபடினாலே அன்னைக்கு சமாரியா பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. ஸ்தேவான் அவன் பிரசங்கித்த போது அவனுடைய ஆவி எதிர்த்து நிற்க முடியல. பிலிப்பு பிரசங்கித்தான், ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமே, அல்லேலூயா. சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கணும், பட்டணங்களில் போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசுவுடைய ஊழியம் அதுதான். அவர் தான் சொல்றாரு, அவர் சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்தார். அவர் பட்டணத்திலும் உபதேசம் பண்ணார், கிராமங்களில் உபதேசம் பண்ணார், ஆலயத்திலும் சின்ன சின்ன ஆலயத்திலும் கூட இயேசு என்ன பண்ணாரு? உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. என்ன உபதேசம் பண்ணினார் என்றால், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷம், பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னாரே, அந்த ராஜ்யம் வரணும். அந்த ராஜ்யம் என்றால் என்ன என்றால், அந்த ராஜ்யத்தில் மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, அங்கு பசி கிடையாது. அப்படியாப்பட்ட ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும். ஆமே, இந்த உலகத்தில் வேறொரு ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். ஆமே, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பமா இருக்கிறது. அதனால்தான் இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்து தான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இந்த சுவிசேஷம் எல்லாருக்குள் கடந்து வர வேண்டும். ஆகினால் தான் பட்டணங்களில் கிராமங்களிலே ஜெபாலயங்களிலே பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். எங்கே தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமே, அல்லேலூயா. சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக, உன்னதமான தேவகுமாரன் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்பதை இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமா இருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தான் மரித்தார் என்கிற ரட்சிப்பின் செய்தியை நாம் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். இன்றைய சுவிசேஷம், இயேசுதான் சுவிசேஷமா இருக்கிறார். ராஜ்யத்தின் புத்திரரா அவரே இருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் இந்த பாவத்தை மன்னிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆமே, இதுதான் சுவிசேஷமா இருக்கிறது. இதை சொல்லாமல் இன்னைக்கு எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், வராது. ஆமே, வராது. நீ என்னதான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் வராது. நான் சொல்றேன், முதலாவது நீ கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கு சொல்லணுங்க. இயேசுவை பற்றி கேள்விப்படாதவன் எப்படி விசுவாசிப்பான்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் மட்டும் போதுமா? ஜபத்தை குறித்து நான் தப்பாக சொல்லலை, ஜபம் பண்ணணும். ஆனால் ஜபம் மாத்திரம்தான் நான் பண்ணுவேன்,
போய் சுவிசேஷமே நான் அறிவிக்க மாட்டேன். சோம்பலான ஊழியக்காரன், சோம்பலான விசுவாசி, சோம்பல் உள்ள ஆவி உள்ளவன். நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யாம சோம்பல் தனமா சுத்தி வந்தா எனக்கு நேரம் இல்லை. சுற்றுலா போவதுக்கு உனக்கு நேரம் இருக்குது, பீச்சுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, வீடு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, ஷாப்பிங் போன்றதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் இந்த சுவிசேஷம் சொல்வதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லுகிற ஊழியக்காரனுக்கு, விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், உன்னால் தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமே, நீ என்ன செய்ய போற? ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பாருங்க. அந்த பாரம் வரலன்னா இன்னும் நான் என்ன பண்ணல, தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யறது கிடையாது பாருங்க. இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பாரம் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்காம இயேசு செய்த ஊழியத்தை செய்யாம சபையில் மாத்திரம் நான் மைக்கு போட்டு ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் செய்வேன்னா ஏதோ மக்கள் கொஞ்சம் வச்சுன்னு செய்யலாம். நீ திருப்தி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். நான் வீடுகள் தோறும் போய் சொல்லணும் சுவிசேஷம். அப்போஸ்தலர்கள் அவள் வீடுகள் தோறும் புறப்பட்டு சகல கிராமங்களில் பட்டணங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அல்லேலூயா. அந்த ஆத்மா பாரம் வேணும் பாருங்க. அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அந்த ஊழியம் எப்படி செய்தார் இயேசு பாருங்க? பிரசங்கித்து சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் இயேசு செய்தது போல நாம் இந்த நாளையில் ஊழியத்தை செய்வோமானா ஜனங்கள், திரளான மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியம் மக்கள் சுகமடையணும். நீங்கள் எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த சபையில் எல்லா மக்களும் சுகமடையணும்? நான் நீண்ட நாட்களாக இதற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். விசுவாசத்தை அநேக மேல் கைகளை வைத்து சுஸ்தமாக்குற ஊழியத்தை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் கைகளை வைத்து வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள் என்று சொன்னார். வியாதிஸ்தர்களை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. வியாதிஸ்தர்கள் கண்டா கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கைகளை வைக்க வேண்டியது நம்முடைய வேலை, சுஸ்தமாக்க வேண்டியது அவருடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. நாம் கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தில் கைகளை வைத்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சுஸ்தமடைய செய்வார். அல்லேலூயா. சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் அவர்களை குணமாக்கி ஊழியத்தை செய்தார். ஆமென். ஏன் ஜனங்கள் அவரை நோக்கி வந்தாங்க? ஏன் ஜனங்கள் அவரை தேடி வந்தாங்க? சகல பட்டணத்தில் இருந்தும் சகல கிராமத்தில் இருந்தும் இயேசுவை தேடி ஓடி வராங்க. எங்கும் சுற்றி திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தா இயேசு எங்க போனாலும் திரள் கூட்டம் வந்து கொண்டே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இயேசு எங்கு போய் கொண்டு இருந்தாலும் திரள் கூட்டம் சுத்தி வராங்க. எங்க போனாலும் கூட்டம். ஆமென். அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கு இருக்கிறதோ அங்கு திரளான கூட்டங்கள், திரளான மக்கள் வருவார்கள். ஆமே. நாம் ஜெபம் பண்ணணும். ஆமே. அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் செய்ய பண்ணணும். ஆமேன். அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் புறஜாதிகளை அவர் கீழ்ப்படிய பண்ணினார். ஆமே. எங்களுடைய வெறும் வார்த்தையினால மாத்திரமல்ல, அற்புத அடையாளங்களை செய்து புறஜாதிகளை கீழ்ப்படித்தார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல இந்தியாவை ரட்சிக்க முடியாதுங்க. இனி அற்புதங்களை அடையாளங்களை நாம் காண்பிக்கணும். அதற்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரம் கடமை இல்லை, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை வெளிப்படுத்தணும். ஆமென். இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறா, இயேசு உயிரோடு கூட இருக்கிறா, இயேசு குணமாக்குறார் என்ற அற்புதத்தை நாம் செய்து காட்டணும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நீ எழும்பணும். ஆமென். விசுவாச பிள்ளைகள் எழும்பணும். நோய்களை குணமாக்கணும், சகல வியாதிகளை குணமாக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி விடுதலை செய்யணும். பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கணும். அந்த விடுதலையாக்குற ஊழியம் ஆண்டவராய் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவோ, சகல வியாதிகளை குணமாக்கவோ, மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பவோ, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கவோ நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போகாமல் ஊழியத்தை செய்யாம நாம் இருப்போமானா, எந்த ஊருக்கும் போகாம எந்த மக்களையும் நாம் சந்திக்காமல் இருப்போமானா எழுப்புதல் வராது, ஜனங்கள் ரட்சிக்கப்படாது. ஆட்கள் அதிகம். இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆட்கள் அதிகம், ஏராளமான ஊழியக்காரர்கள் அதிகம். ஆனால் வேலை செய்கிறது ஆட்கள் இல்லை. ஆமாம். ஊழியம் சொல்லிட்டு அங்கங்கே 31 நாளும் அங்கங்கே ஊழியக்கார கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க? சபையில் என்ன நடக்குதோ அங்கேயே தான் ஜெபம் பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் ஊழியத்தை மட்டும் செய்ய மாட்டாங்க. எது ஊழியன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா, இதுதாங்க ஊழியம். எது ஊழியம்? காலைல 10 மணிக்கு வந்து மத்தியானம் 1:30 மணி வரையும் உட்காந்துட்டு சாப்பிட்டு போகிறது ஊழியமா?
இதுவா ஊழியம்? ஊழியம் என்பது என்ன? இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர்கள் சுற்றி திரிந்தார்கள். எதுக்கு சுற்றி திரிந்தாங்க? சும்மா சும்மா ஊரை சுற்றி திரியல, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், ராஜ்யத்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த பாரம் வராம ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்றவன் சோம்பலும் ஊழியக்காரன், சோம்பேறியான ஊழியக்காரன். ஆமா, இன்னைக்கு சோம்பலான ஊழியக்காரன் இன்னைக்கு நிறைய உண்டா உலகத்தில். அப்படியாப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் விரும்பலை. பாருங்க, நல்லா உற்சாகமாக செய்யணும். பாருங்க, இயேசு பற்றி ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆவி வேணும். ஆமென், அல்லேலூயா. இனி நம்ம சொல்லலைன்னா இனி என்ன பண்ணணும்? சொல்லணும், முடிவெடுக்கணும். ஆமென். இது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கணும். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனார்கள், சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகினார். ஆமென். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த சமாரியா மக்கள், அந்த சூழ்ந்திருந்த எல்லா மக்களும் மேய்ப்பன் இல்லாத செம்மறி ஆடுகளைப் போல அப்படி இருந்தாங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல. மேய்ப்பன் இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? ஒரு ஆட்டுக்கு மேய்ப்பன் இல்லைன்னா என்ன நடக்கும்? அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது பாரு. செம்மறி ஆடு, அது கூட்டம், அது புத்தி இல்லாத ஒரு கூட்டம். செம்மறி ஆடு எல்லாம் அந்த மாடுகளுக்கு தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஆகாரம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஒரு மேய்ப்பன் இருந்தால் அதுக்கு பாதுகாப்பு இருக்கும். சிங்கம் வரும்போது, கரடி வரும்போது அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சின்னு போயிடும். அந்த நல்ல மேய்ப்பன் ஒருத்தன் இருந்தான்னா அந்த ஆட்டை பாதுகாக்க முடியும். அதுதான் சொல்றாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இந்த ஜனங்களை நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. மேய்ப்பனே இல்லையே, ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லையே. இஸ்ரவேலிலே எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தாங்க, எத்தனையோ வேதபாரகர்கள் இருந்தாங்க, எத்தனையோ கர்த்தருடைய ஊழியக்காரன் செய்தாங்க. ஆனா அந்த ஊழியக்காரங்களாம் ஊழியத்தை செய்யாம, அந்த ஜனங்களுக்கு உதவி செய்யாம ஒரு பாரமா இருந்தாங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனார்களை கண்டு இயேசு மனதுருகினான். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இன்னைக்கு வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, நோய்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வீடுகளில் இன்னும் அவங்க இயேசு பற்றி தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, தரித்திரத்தில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க. ஆனால் வேலையாட்கள் அதிகம். இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்கிறவன் நிறைய ஊழியக்காரன் இருக்கிறான். ஆனால் எத்தனையோ விசுவாச பிள்ளைக்கு 30 வருஷம் 40 வருஷம் சபையில் உட்காந்துன்னு இருக்கிறான். அவன் சுவிசேஷத்தை சொல்ல மாட்டான். எனக்கு பாட்டு கொடுக்கல, எனக்கு ஜெபம் கொடுக்கல, எனக்கு என்ன பண்ணலை, அழைப்பு கொடுக்கலன்னு சொல்லின்னு உக்காந்து இருக்கிறான். மற்றவங்களை குறை சொல்லினே இருக்கிறான். என்னங்க ஊழியத்தை செய்யணும்? அவனுக்கு சபையில் வந்தால் பாட்டு கொடுத்துடணுமா, சபையில் வந்தால் பிரசங்கம் கொடுத்துடணுமா? இல்லைன்னா அவன் வரமாட்டானா? நீ சபையில் ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டவன் இல்லை. கிராமங்களிலே நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு. எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா தெருவில் பிரசங்கம் பண்ணியா? தெருவில் பிரசங்கம் பண்ணு. இயேசு நான் சபையில் மட்டும் பிரசங்கம் பண்ணாரு, கிராமங்களிலே தெருக்கோயிலே பிரசங்கம் பண்ணாரு. ஆமே, விசுவாச பிள்ளைகளை நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லணும். வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லைனாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். சபையில் மாத்திரம் பிரசங்கம் பண்ணது எல்லாருக்கும் தெரியுங்க. நான் இந்த தைரியமாக இங்கே பேசலாம். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணணும். அன்னைக்கு 80களில் 90களில் நான் பார்க்கும்போது எல்லா ஜனங்களையும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். வீடுகள் தோறும் புறப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கிராமங்கள் தோறும் போனாங்க, பட்டணங்கள் தோறும் போனாங்க, எல்லா இடங்களையும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையில் கர்த்தர் சேர்த்துக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு ஏன் ஜனங்க சேர்க்கப்படலைன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கலை. அந்த பாரம் இல்லை பாருங்க. அன்றைக்கி நாங்கள் 90களெலாம் நாங்கள் பாருங்கள் வீடுகள் தோறும் போய் புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில நான் போவேன். சைக்கிள் எடுத்து போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். எல்லா வீடுகளிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். தனி ஒரு ஆள் யாரும் என் கூட வந்தாலும் சரி வரலனாலும் சரி, தனி ஒரு ஆளாக போய் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். என்னை கேவலமாக திட்டுவாங்க, பைத்தியக்காரன் லூசுன்னுவாங்க, ஏன்னா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இன்னொன்னுமோ கேவலமாக பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருக்கட்டும். ஆமே, என்ன அவமானம் வந்தாலும் அசிங்கம் வந்தாலும் அந்த சுவிசேஷத்தை நாங்கள் நிறுத்தத்தில்லை. ஆமே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கித்திருந்தோம், கைப்பிடித்தில் கொடுத்தோம். அநேக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சில மக்கள் எதிர்த்தாங்க, சில மக்கள் ஏசனம் பேசினாங்க, சில மக்கள் கிண்டல் அடித்தாங்க, சில மக்கள் கேலி பண்ணாங்க. எல்லாருக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆமே, அல்லேலூயா. யார் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல. ஆமே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் ஜனங்களை ரட்சிக்கும். ஆமே, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்றார் பவுல். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும், வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்க வேண்டும்.
ஆமே, நீங்க எல்லாம் ஆண்டவர் ஊழியக்காரனை தான் அழைச்சிருக்கிறாரு, ராஜாக்களா ஆசாரிகளா அழைத்திருக்கிறாரு. நீ வெக்கப்படக்கூடாது, இயேசுவை பற்றி சொல்வதற்கு வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? வெட்கம். வெட்கம். இயேசுவை ரட்சிப்பதற்கு வெக்கப்பட்டாரா? சிலுவையில் தொங்குவதற்கு வெக்கப்பட்டாரா? பாவங்களை சிலுவையில் சுமப்பதற்கு வெக்கப்பட்டாரா? எதற்கும் வெக்கப்படல. ஆனா அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீ அவரை பற்றி சொல்வதற்கு வெட்கப்படுறியே. உனக்கு அவமானமா தோணுதா அவரை பற்றி சொல்றதுக்கு? இயேசு பற்றி சொல்றது உனக்கு அவமானமா தோணுதா? வெட்கப்படாத ஊழியக்காரன் என்று பவுல் சொல்றார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னாங்க, சிலுவையில் அறையப்பட்டு அரை நிர்வாணத்தில் தொங்கின இந்த நசரனாகிய இயேசுவையா தேவகுமாரன் சொல்ற, உனக்கு வெட்கமா இல்லையா என்று பவுலை கேட்கப்பட்ட போது, அப்போது பவுல் நான் வெட்கப்படாத ஊழியக்காரன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்லை, வானத்திலும் பூமியிலும் அவரை அல்லாமல் ரட்சிப்பில்லை என்பதை இந்த பூலோகத்தார் யாரும் அறிந்து கொள்ளும்படியாக நான் வெட்கப்படாத ஊழியக்காரன், சிலுவையிலே அறையப்பட்ட இந்த இயேசுதான் மெய்யான தெய்வம், இவர் சிந்தின அந்த ரத்தம் தான் பாவங்களை மன்னிக்கிறது என்பதை நான் சொல்வது வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. வெட்கப்படாத ஊழியக்காரன், சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதினாலே எந்த காரியத்தை வெட்கப்பட மாட்டேன், நான் கேவலமா நினைக்க மாட்டேன். ஆமே, அல்லேலூயா. நான் வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு அவர் கடவுளா, அவர் ரட்சகரா? ஒரு கல்லணை போல் அடிக்கப்பட்டாரே, அவரை போய் கடவுள்னு சொல்றியே, அவரை போல் தெய்வம் என்று சொல்றியே, உனக்கு வெட்கமா இல்லை? நீ படித்திருக்கிறாயே, நீ கமாலியின் பாதத்தில் படித்திருக்க, நியாயப்பிரமாணத்தை கற்றிருந்தோம், யூத முறைமையில் அறிந்திருந்தோம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேவகுமார் என்று சொல்றியே. அப்படி சொல்ல போது நான் வெட்கப்படாத ஊழியக்காரன், கிறிஸ்துவின் சிலுவையின் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்காக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வெட்கப்படக்கூடாதுங்க, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமே, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிற எத்தனையோ கோடி மக்களுக்கு நாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால், வேத வசனம் சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எனக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கல வேண்டாம், எனக்கு ஐயோ என்று சொல்றார். அல்லேலூயா. நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. ஆமென். எனக்கு ஆபத்து என்று சொல்றார், எனக்கு பொல்லாப்பு நேரிடும் என்று சொல்றார். இந்த தேவகுமாரன் எனக்காக, உனக்காக, இந்த உலகத்தின் எல்லா மனுஷனுக்காக, சர்வலோக எல்லா மனுஷர்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரே, பாவத்துக்காக சிலுவையில் தொங்கினாரே. இந்த இயேசு கிறிஸ்துவை நான் மனுஷருக்கு சொல்லாவிட்டால் நான் பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு ஐயோ, எனக்கு ஆபத்து. மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் மறுதளிப்பேன் என்று சொன்னார். நான் மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்படக்கூடாது, மனுஷனுக்கு முன்பாக கேவலப்படக்கூடாது. இன்னைக்கு வெட்கமும் கேவலமும் நமக்கு வந்தாலும் இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லவே என்று சொல்றார். ஆமே, நீங்க நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நம்ம துரத்தினால், என் நாமத்தின் நிமித்தம் நீங்க துன்பப்பட்டால் நீங்க பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஆமே, அல்லேலூயா. எதற்காக நீ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு நாமத்தின் நிமித்தம் உன்னை பகைக்கலாம், இயேசு நாமத்தின் நிமித்தம் உன்னை எதிர்க்கலாம், உன்னை பகைக்கலாம், எதிர்க்கலாம், உன்னை கொல்லலாம். ஆனாலும் உங்கள் ஆவியும் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்துக்கு தள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. நான் மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை, பிசாசுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்கு பயப்படாதே என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நாம் பயப்படாமல் வெட்கப்படாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஆமே, இயேசு சகல பட்டணங்களிலும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அல்லேலூயா. அப்படி பிரசங்கித்ததுனால என்ன நடந்தது? அறுப்பு மிகுதி. அறுப்பு, அதனால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது இயேசு சீஷர்கள் வேண்டிக் கொண்டு இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 12 அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் இங்கே என்ன செய்கிறார்? அப்போது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. தனி ஒருவராய் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த இயேசு இப்போது முழு இரவும் ஜெபம் பண்ணி 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினா 12 அப்போஸ்தலருடைய நாமத்தை
கீழே உள்ள வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நீ கவனிக்கலாம். பாருங்க, இயேசு செய்தது எப்படியோ, இயேசு எப்படி ஊழியத்தை செய்தாரோ அப்படியே அவருடைய சீஷர்களும் ஊழியத்தை செய்தார்கள். ஆமென், அல்லேலூயா. என்னங்க ஜீவன் இருக்குதா? இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. சொல்லலைன்னா நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசு தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அதிகாரம். ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசு ஒரு தனி மனிதனாக ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்நாட்களிலே வேலையாட்களை அனுப்பும்படியாக எஜமானத்தை வேண்டிக் கொண்ட போது பிதாவாகிய தேவன் அந்த இரவெல்லாம் ஜெபித்த போது அவர் தம்முடைய வேலையாட்களை அவர்களுக்கு காண்பித்தார். ஆமே, தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அவர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று மார்க்கு சுவிசேஷ 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன், அல்லேலூயா. இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்யணும். ஆமீன். அதுதான் அப்போஸ்தலர்களுடைய ஊழியமாக இருந்தது. இயேசுவோடு கூட நாம் சேர்ந்து ஊழியத்தை செய்யணும், வியாதிகளை சுத்தம் அடையணும். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இன்னைக்கு சபையை தேடி வர வேண்டும் என்றால், திரளான மக்கள் வர வேண்டும் என்றால், இந்த திரளான மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவித்து சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சுத்தம் அடைந்தால் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? தானாக வருவாங்க. இந்த ஆவியானவரை நாம் உதவிக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நுகங்களை முறிக்கிறார், கட்டுகளை உடைக்கிறார். ஆவியானவர் இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்யும் போது எந்த பலன் இல்லாமல் இருக்கிறது, எந்த அற்புதம் நடக்காது, எந்த அதிசயமும் நடக்காது. ஆவியானவர் வரும்போது நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நோய்களை குணமாக்குறார், பிசாசு கிரிகளை அழிக்கிறார், நுகங்கள் முறிகிறது, கட்டுகள் உடைகிறது. ஆமே, அல்லேலூயா. ஆவியானவரோடு கூட இணைந்து நாம் ஊழியத்தை செய்வோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். திரளான மக்கள் ஆமே ஊழியத்துக்கு வேணும். ஆமே, அல்லேலூயா. நம்ம சபையில் ஆண்டவர் திரளான மக்களை கர்த்தர் கொண்டு வருகிற நாட்களாக இருக்கிறது. ஆமே, திரளான மக்களை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். திரளான மக்களை அவர் கண்டபோது இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் திரள் மக்கள் கூடினார்கள். ஆமே, அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் திரளான மக்கள் கூடி வருவார்கள். நம் சபையில் அற்புதங்கள் நடக்கணும், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்களினாலும் நீர் என்ன பண்ணுவோம்? உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து மேல் பிரியம் வைத்து எங்கள் சபையில் நீ நடத்தும்படியாக நான் ஜெபம் பண்ணணும். ஆமென். அற்புதங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணணும். புறஜாதிகள்லாம் கீழ்ப்படிந்தாருன்னா இந்த அற்புதத்தை பார்த்தாங்க. வெறும் சுவிசேஷத்தை அறிவித்தால் மாத்திரம் போதாது, இந்தியா ரட்சிக்கப்படாது. இந்தியா ரட்சிக்கப்படணும்னா அற்புதங்கள் அடையாளங்களை நம் ஜனங்களுக்கு முன்பாக செய்யணும். யோவானும் பேதுருவும் அந்த அற்புதம் அடையாளங்கள் வெளியேறமா செய்தபடினாலே அவர் செய்ததை என்ன பண்ண முடியல, இல்லை என்று சொல்ல முடியல. ஜனங்கள் மத்தியில் அவர் இல்லைன்னு சொல்ல முடியல, இயேசு கடவுள் என்று சொல்ல முடியல. அற்புதத்தினால் அடையாளங்களால் வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இயேசுவை பற்றி பேசின போது அவர்கள் அப்போஸ்தலருடைய கரங்களிலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை இயேசு செய்தார். ஆமே, அநேக அற்புத அடையாளங்களை இயேசு செய்து முடித்தார். திரளான மக்கள் ஆண்டவரிடத்திலே வந்து சேர்க்கப்பட்டார்கள். 3000 பேர் முதல் சேர்க்கப்பட்டார்கள், 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள், அப்புறம் 7000 பேர். அப்போது திரளான ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆரம்ப சபையே 3000 பேராக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் அப்படியே பெருகின போது திரள் கூட்டம் எருசலேமிலே, யூதாவிலே, சமாரியாவிலே, பூமி முழுவதும் கடைசி வரையும் இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக திரள் கூட்ட மக்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமே, இன்னைக்கு உலகத்தில் எங்கு போனாலும் கிறிஸ்துவ மக்கள் பரம்பி இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுங்க, ஆண்டவர் முதல் ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்லப்படுது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். பலுகி பெருக வேண்டும். ஆமே, அல்லேலூயா. எப்படி பெருக வேண்டும்? பழுக வேண்டும், பெருக வேண்டும், திரள் கூட்டமாக பெருக வேண்டும். சிறுங்கூட்டமே பெரிய கூட்டமாக மாறுவேன்னு சொன்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், இப்போது நீ ஒரு சிங்களாக இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு,
எப்படி வானத்து நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குதோ, எண்ணி முடியாது இருக்குதோ, அது போல ஒரு சந்ததி பெருகும் என்று சொன்னார். ஆமே, அது மட்டும் சொல்ல, பூமியை பார்த்து சொன்னார். அவன் கடற்கரை மணலை பார்க்கும்போது சொல்கிறாரு, மணலை தனியாகவும் ஜனங்கள் பெருகி இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. அவன் நாஸ்திகனாலும் அந்தஸ்தினாலும் வெள்ளினாலும் பொன்னினாலும் பெருகினான். ஆமே, தேவன் நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமே, இந்த சபை ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆமே, திரள் கூட்டத்தை வர வைப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். ஆமே, இருள் இருக்க ஜனங்கள் எல்லாம் உன் ஒளியிடத்தில் வருவார்கள். நீ ஒதிக்கிற ஒளியிடத்தில் ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். ஆமே, ஒரு காலத்தில் இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அதிகாரம் பொறுப்பில் இருக்கிற யாரையும் ஆண்டவர் சபையில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமே, அநேக மக்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். இருள் இருக்க ஜனங்கள் வருவாங்க. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் பேசிக்கினே இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, நாம் பேசினது தான் ஒரு காலத்தில் நாம் பெறப்போகிறோம். ஆமே, அல்லேலூயா. நான் என்ன பேசுகிறோமோ அதுதான் ஒரு காலத்தில் நடக்கும் போது திரள் கூட்டம் வரப்போகுது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. ஆமே, நம்ம கண்களே காணப்போகுது. பாருங்க, அந்நிய கண்கள் அல்ல, நம்ம சொந்த கண்களே காணப்போகுது. ஆண்டவர் திரள் கூட்டத்தை கர்த்தர் தரப்போகிறா. நம்ம மேலே அந்த ஆவியின் அபிஷேகத்தை வேணும். பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். தொடர்ந்து நாம் இதற்காக ஜெபம் பண்ணினே இருக்கணும். பாருங்க, ஆமே, அல்லேலூயா. நீங்கள் பெருக வேண்டும். ஆமே, அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். திரளாய் பெருக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு போகும்போது 66 பேருங்க. எகிப்திலிருந்து போகும்போது 66 பேர். 4 பேர் எங்கே இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. யோசேப்பு மகன் மனேசே, அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவன் மனைவி இருந்தா. மொத்தம் எத்தனை பேர்? 70 பேர். ஆமாம், 66 பேர் போனாங்க. 30 லட்சம் 70 லட்சமா 20 லட்சமா 30 லட்சமா அவங்க பெருகி வந்தாங்க. ஆமே, அல்லேலூயா. 20 லட்சம் 30 லட்சம் ஜனங்கள், ஆண் புருஷர்கள் மாத்திரமா அவ்வளோ இருந்தாங்க. அப்போனா பார்த்து எத்தனை கோடி மக்களாக, எத்தனை லட்சம் மக்களாக இருந்தாங்க பாருங்க. 400 வருஷத்தில் ஆண்டவர் பெருகல் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபே, நீ எகிப்துக்கு போ, நான் உன்னோட கூட வருவேன், அங்கே உன்னை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அங்கே ஒன்று பெருக பண்ணுவான். கர்த்தர் நமக்கு சொல்றார், ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல அழைச்சிருக்கிறார், இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறார். எனக்கு சொன்ன இடம் இந்த இடம் தான். ஆமே, அல்லேலூயா. நான் சொந்த ஊரில் தான் ஊழியம் செய்யணும். இந்த கடினமான ஒரு பாறையான இடம் பாருங்க, இந்த விவசாயம் பண்ண முடியாத இடம். ஆனாலும் இந்த கடினமான இடத்திலே ஊழியம் செய்வதற்கு ஆவியின் பலன் வேண்டும். அல்லேலூயா. ஆமே, ஆவியானவர் நமக்கு ஊழியத்தை செய்வதற்கு பலனை தருகிறார். கடினமான வேலை இந்த வேலை, இந்த ஊழியம் என்பது கடினமான வேலை. இன்னைக்கு இரவும் பகலும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கணும். ஆமே, அநேக கடினப்பட்ட இருதயெல்லாம் ஆண்டவர் உடைக்கணும். ஒரு காலத்தில் ஆண்டவர் எல்லா சபையில் இருக்க மக்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும். எல்லா ஜனங்களும் ஆண்டவர் சேர்ந்து ஆராதிக்கிறக்கூடிய ஜனங்களாக மாறணும். ஆமே, அல்லேலூயா. நான் இங்கே ஆண்டவர் என்னை அழைக்கும் போது, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது, இந்த இடத்துல தான் ஊழியத்தை செய்யணும். ஆமே, நான் எங்கெல்லாம் நினச்ச மனசில் அங்கெல்லாம் போய் செய்யலாம், இங்கே போய் செய்யலாம் என்று திட்டமிட்டோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு ரெகபோத் என்ற ஒரு சபை இருந்தது. ஆனால் அந்த சபையை நீங்கள் இந்த இடத்துல காணோம். ஏன்னா சில மனிதர்கள் எழும்பி அந்த சபையை வைக்கக்கூடாது என்று தகராறு பண்ணி அந்த சபையை எடுத்துட்டாங்க. அப்போது நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே, இந்த ஊரில் ஒரு சபை வேணுமே, இந்த சபை வேணுமே என்று சொல்லி ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம வைத்தார். ஆமே, வேற ஒருத்தர் வச்சா தானே இந்த இடத்துல எடுத்துருவாங்க, நீயே சபையை இந்த இடத்துல வெயின்னு சொல்லி ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினதை நான் அறிவேன். ஆமே, அல்லேலூயா. கடினமான இடங்க, இந்த இடத்துல ஒரு பாறையான இடம். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார். நான் ஒரு நாள் அந்த சொப்பனத்தில் அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். அது என்னன்னா, நான் ராக்கெட் மேல் பறந்து போகிறேன், ஒரு மலை மேல் நிற்க வைக்கிறேன், ஒரு பாறையாக இருக்குது. அந்த பாறை மத்தியில் நின்று ஆண்டவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை இங்கே பிரசங்கம் பண்ணுன்றார். இந்த இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுனாரு. நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, ஒரு பாறையாக இருக்குது, ஒரு ஜனங்களும் இல்லை, இந்த பாறைகிட்ட எப்படி நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், நீ இந்த பாறை எடுத்து சுவிசேஷத்தை சொல்லு, இந்த கல்லு எடுத்து சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னாரு. நான் அப்போது யோசிக்காமல் நான் என்ன பண்ணேன், அங்கே நான் பிரசங்கம் பண்ணேன். எங்கேயோ ஒருவர் கல் உடைத்து கொண்டு இருந்தார். அவர் அந்த சத்தத்தை கேட்டு வந்தார். ஒவ்வொருத்தராக வந்து நின்னாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக வந்து திரள் கூட்டம் வந்து அங்கே இடத்துல நின்றுது பாருங்க. ஒரு ஆட்கள் கூட இல்லை,
ஒரு ஜனம் கூட இல்லை நான் நினச்சேன். ஒரு பாறைக்கு முன்னாடி, ஒரு கல்லுகளுக்கு முன்னாடி நான் எப்படி ஆண்டவரை சுவிசேஷத்தை சொல்லுவேன்னு சொன்னபோது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ சொல்லுன்னு சொன்னார். நான் சொல்லிக்கினே இருந்தேன் பாருங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த இடத்துல கூட்டங்களாக கூடினார்கள். அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு பாறையான இடம் போல் தெரியுது. இந்த இடத்துல எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்லு, எப்படி ஜனங்களை ரட்சிப்புகள் கொண்டு வரதுன்ற ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலம் வரும், அல்லேலூயா, எங்களுக்கும் காலம் உண்டு, காலம் உண்டா வாழ்வு உண்டு. அப்போது எல்லாரையும் நம்ம வாழ வைப்போம். ஆமென், அல்லேலூயா. நல்ல எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என் கண்ணுக்கு தெரியுது. ஆமென், அல்லேலூயா. தரிசனம் உள்ள கண்களுக்கு தெரியும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபை பெருகும், திரளா பெருகும். ஆமென், அல்லேலூயா. மந்தை பெருகுவது போல ஆண்டவர் நம்முடைய ஜனத்தினால் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கடற்கரையான திரளான மக்கள் உன்வசமாக திரும்புவார்கள். ஆமே, தேவன் நம்முடைய பக்கமாக இருந்து தேவன் திருப்புவார். ஆமே, நாம் கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை நாம் நிறைவேற்றி கொண்டே இருக்கணும். சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமே, சொல்லுவது நம்முடைய வேலை. ஆமே, இருதயத்தை கரைப்பது கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய பிரசன்னத்திலே பர்வதங்களும் மெழுகு போல் உருகும். ஆமே, நாம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. எத்தனை கோலியாத் வந்தாலும், எத்தனை பயமுறுத்தல் வந்தாலும், எத்தனை இடையூறு வந்தாலும், எத்தனை மனிதன் நம்ம விட்டு போனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவரே நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அழைக்காத நம்ம கூட என்ன பண்ண முடியும்? ஆமென், அல்லேலூயா. அழைத்தவர் நம்ம கூட இருக்கிறார். கடவுளே என் கூட இருக்கிறார்னு வச்சிங்களேன். ஆமென். உங்களுக்கு விரோதமாக யாருங்க எழும்ப முடியும்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஆண்டவரே நம் பக்கம் இருக்கிறாருங்க. நமக்கு விரோதமாக நிற்கிறவன் யார்? ஒருவனை நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். உனக்கு விரோதமாய் போராடினவர்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினவர்கள் நீ தேடியும் காணாது இருப்பாய் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற பிசாசு எந்த வல்லமையும் மனுஷீக வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் போகும் ஒரு காலம். அல்லேலூயா. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை கீர்த்தியா வைப்பது, உன்னை புகழ்ச்சியா வைப்பது அவருடைய வேலையா இருக்குதுங்க. அல்லேலூயா. உன்னை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாக வைப்பது தான் அவருடைய வேலை. ஆமே, உன் பேரை பெருமைப்படுத்தணும். ஆபிரகாம் அழைத்து உன்னை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சொன்னதை செய்கிறவருங்க. அவன் ஆஸ்தி வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாக ஆண்டவர் அவனை பெருக செய்தார். பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்தார். ஆமென், அல்லேலூயா. அவனுக்காக வைத்தவைகளை ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. மத்திய லூக்கா சுவிசேஷம் 5:4 வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாருங்க, 4ஆம் வசனம் கவனிப்போம். அவர் போதகம் பண்ணின பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, இந்த சீமோன் பேதுரு இயேசுவுடைய பிரசங்கத்துக்காக தன்னுடைய படகை அவருக்கு கொடுத்த போது இயேசு அவனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அவன் முழுவதும், அந்த ராத்திரி முழுவதும் ஒரு மீனவன் என்ன செய்தான்? மீன் பிடித்தான், வலையில் போட்டான். ஆனால் ஒரு மீன் கூட, ஒரு கெண்டை கூட என்ன பண்ணல, அவனுக்கு கிடைக்கல. அவன் சோர்ந்து போனவனாக வலையை அலசி கொண்டிருந்தான். அப்போது இயேசு அந்த கடல் அருகே வந்து அவன் படகை கேட்டபோது, அந்த படகை அவனுக்கு அவர் கொடுத்த போது ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்றான். அதற்கு சீமோனுடைய பதில் என்ன? ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நான் ஒரு மீனவன், சம்மணவன், எனக்கு தெரியும் எங்க மீன் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தைப்படி நான் வலையை போடுகிறேன் என்றான். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா. இயேசு சொன்ன மாதிரி செய்தா அற்புதம் நடக்குங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ வலையை போடுங்க சொன்ன போது அவன் ஆழத்திலே தள்ளி கொண்டு வலையை போட்ட போது வலை கிழியத்தக்கதாக, ஆமென், வலை கிழியத்தக்கதாக ஏராளமான திரள் மீன்கள் அவர் பிடித்தார்கள். அல்லேலூயா. இயேசுடைய வார்த்தைப்படி நாம் செய்யணும். அல்லேலூயா. அழைப்பும் அப்படிதான், வேலையும் அப்படிதான், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யணும். பாருங்க, உம்முடைய வார்த்தைப்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் தன் வலையை போட்ட போது திரளான மீன்களை 2 படகு நிறைய அவர்கள் மீன்கள் பிடித்தார்கள். ஆமென். தாம் மீன் பிடித்தது மட்டுமல்ல, அவன் படகு நிரம்பினது மட்டும் இல்லை, கூட இருந்த மற்ற சகோதரருடைய படகு நிரம்பத்தக்கதாக செய்கை காட்டி அவர்கள் அழைத்தார்கள். வாங்க வாங்க, என் படகு நிரம்பி போச்சு, என்ன பண்ணும் தெரியல. திரளான மீன்களை கண்டு அவர்களும் அவர் சீஷர்களும் பிரமித்து போனார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய படகை நிரம்ப பண்ணுவார். ஆமென். வருகிற மாதங்களில், வருகிற வருஷங்களிலே கர்த்தர் பிரமிப்பான காரியங்கள் அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும்போது, ஆமென், பேதுரு அவருடைய வார்த்தையின்படி அவர் வலையை வீசினார். ஆமென். நம்ம அவருடைய வார்த்தையின்படி தான் இந்த இடத்துல ஊழியத்தை செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறோம். இந்த இடத்துல தான் ஊழியத்தை செய்யணுன்ட்டு ஆண்டவருடைய விருப்பம். சொந்த ஊரில், ஆமென், கனம் இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்த வீட்டார் பகையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லேலூயா, அவருடைய வார்த்தையின்படி நான் செய்ய போகிறேன். ஆமென். அல்லேலூயா. யார் எதிர்த்தாங்க, யார் போராடினாலும் நம்ம ஆண்டோடைய வார்த்தைப்படி செய்யும்போது ஆண்டவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஒரு நாள் வைப்பார். அல்லேலூயா. எந்த மனுஷன் உன்னை அற்பமாக எண்ணினானோ, எந்த மனுஷன் உன்னை கேவலமாக எண்ணினானோ, அதே ஊரில், அதே இடத்துல ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி வைப்பார். நம் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. ஓடியத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, எல்லா விதமான நன்மைகளும் சரி, உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த தரிசனத்தோடு நீங்கள் இணையும் போது, இந்த வார்த்தையோடு கூட இணையும் போது, தேவனுடைய வார்த்தையில் நம்ம கட்டப்படும் போது நம்ம வாழ்க்கை பெரிதாக உயரும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி செய்யணும். அல்லேலூயா. அன்னைக்கு மரியாள் சொன்னால், கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீர் திராட்சரசமாக மாற வேண்டும் என்றால் அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு சொல்லுகிற மாதிரி அந்த வேலைக்காரன் சொன்னார், இந்த தண்ணீரை கொண்டு போய் அந்த சர்வ் பண்ணுறவன்கிட்ட கொடுங்கன்னு சொன்ன போது அவர் கொண்டு போய் கொடுத்தாங்க. அவர் சொன்னபடி செய்தார்கள். தண்ணி திராட்சரசமாக மாறினது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்தால் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது எப்படி தான் சொன்னான், நீ போ, இந்த கண்மலையை அடி என்று சொன்னார். அவன் சொன்னபடி செய்தான். அல்லேலூயா. சொன்னபடி செய்த போது அந்த கற்பாறை 2ஆக பிளந்து ஜீவன் இல்லாத அந்த கல்லுக்குள்ள இந்த ஜீவ தண்ணீரை வர வைத்தார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரை வர வைத்து அநேக மக்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய கண்மலையாகி கிறிஸ்து தம்மையே பிளந்து நமக்கு ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான். எலியா உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் போது அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. மோசே அற்புதங்கள் செய்தது எல்லாம் தேவனுடைய வார்த்தை சொல்லிய பிரகாரம் அவன் செய்தான். நீ பார்வோனுக்கு முன்பாக போய் நில்லு, நீ பார்வோனத்தில் சொல்லு, நான் அவனுக்கு சொல்றதெல்லாம் நீ சொல்லு என்று சொன்னபோது மோசே தான் எதுவும் தானாக சொல்லவில்லை, தேவன் சொல்லியதை அவன் சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஜனத்துக்கும் எகிப்து ஜனத்துக்கும் தேவன் வித்தியாசத்தை காட்டினார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கோசே நாட்டில் நடந்தது போல எகிப்தில் நடக்கல. ஆமென். கோசே நாட்டில் ஆண்டோடைய வெளிச்சம் இருந்தது, ஆனால் எகிப்து தேசத்தில் இருள் இருந்தது, புழுதி இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கோசேன் நாட்டுக்குள்ளே தேவ வெளிச்சத்தை கண்டார். கோசேன் என்ற அந்த நாட்டில் ஆண்டவருடைய மகிமையான பிள்ளைகள் அந்த இடத்துல இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எகிப்தியருக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டினார். ஆமென். உனக்கும் உலகத்துக்கும் ஆண்டவர் வித்தியாசம் காட்டுகிற நாள் வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், கடவுளுடைய பிள்ளைக்கும் கடவுளுடைய பிள்ளை இல்லாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டுற நாள் இது. ஆமென். தேவன் வித்தியாசத்தை காட்டுவார். எகிப்து தேசத்தில் வெறும் பேன்கள் வந்தது பாருங்க. ஆனால் கோசே நாட்டில் இருந்த இஸ்ரவேல் மக்கள், தேவன் உடன்படிக்கை மக்கள் இடத்துல எந்த காரியம் நடக்கலை. இங்கே வெட்டுக்கிளி அழிச்சுது,
இங்கே சங்காரத்தோதம் நடந்தது, ஆனால் அங்கே சங்காரத்தோதம் வரல. ஆமே, அல்லேலூயா. உனக்கும் அவர்களுக்கு வித்தியாசத்தை காட்டுகிற நாள். ஆமே, உன்னை திரளாக பெருக பண்ணுவார். ஆமே, உனக்கு ஆண்டவர் சகல விதமான ஆசீர்வாதத்தை நன்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் வருது பாருங்க, அவர் வார்த்தையின்படி செய்கிறவர்கள் மிகுதியான மீன்களை பிடிப்பார்கள். அல்லேலூயா. மீன்கள் என்று சொன்னால் இன்றைக்கி அவங்க மீனை பிடிச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ மீனை பிடிக்கிற, நீ மனுஷரை பிடிக்கிறவா நான் மாற்றுவேன். அல்லேலூயா. மீன் பிடிச்சிருந்தாங்க அவங்கள. ஒரு நாள் வந்தது, உன்னை மனுஷரை பிடிக்கலாம் மாற்ற. கீழே உள்ள வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட குடிந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். ஆமென், அல்லேலூயா. இது முதல் கொண்டு மனுஷரை பிடிக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இது வரைக்கும் நீ மீன் பிடிச்சுன்னு இருந்த, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? மனுஷரை பிடிக்கிறவளாய் கர்த்தர் மாற்ற. பயப்படாதுன்னு சொல்றாரு. பயப்படக்கூடாது. எந்த காரியத்தை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது? வேலை போயிடுச்சேன்னு பயப்படக்கூடாது. ஆமே, சூழ்நிலை மாறிச்சே பயப்படக்கூடாது. எந்த குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் இது முதல் கொண்டு மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொன்னார். அதை பார்த்தபோது மீன்களை, திரளான மீன்களை பார்த்தபோது அவனுக்கு என்ன வந்துச்சு? நான் பாவியான மனுஷன். என்ன வந்துச்சு? குற்றவன் வந்து பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, போயிடுங்க. ஏன்னா ஆண்டவர் செய்த அற்புதம் அவ்வளோங்க. இவன் ஒரு பாவி மனுஷன், இவனுக்கே தெரியுது பாருங்க. இவனுக்கு போய் இவ்வளோ மீனா? பாவியான மனுஷன், எனக்கு இவ்வளோ மீனா, இவ்வளோ திரளான மீனா? அதுக்கப்புறம் அவன் மீனை பிடிக்கலைங்க, விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். இவ்வளோ மீனை பிடிச்சான். இவரே இவ்வளோ மீன்கள் எனக்கு கொடுப்பாருன்னா இவரை பின்பற்றி நான் என்ன பண்ணுவார்? எனக்கு நன்மை செய்வார் என்று பயந்து என்னை விட்டு போக சொன்னார். ஆனால் அவர் போகல. நீ என் கூட இருக்கவும் வேணும்னு சொன்னார். அல்லேலூயா. தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும், ஆமே, அவர்களை நியமித்தாராம். ஆமே, அப்படியாப்பட்ட ஊழியத்துக்கு கர்த்தர் நம்ம நியமித்து இருக்கிறார். அல்லேலூயா. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், மறுவடைக்கு எஜமானனை பிதாவாக நோக்கி, தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படிதான் இந்த ஊழியம் வந்ததுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஆட்கள் இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல ஊழியத்தை செய்கிற ஆட்கள் இல்லை. சபை இல்லை. ஆண்டவரே, சபையை உண்டாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கினே இருந்தோம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஜெப ஆலயத்தை கட்ட உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த ஆலயம் ஆண்டவர் மனுஷரை பிடிக்கிற ஆலயமாக கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அநேக மக்கள், திரளான மக்களை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். நம் சொந்த கண்ணில் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தரிசனத்தைப்படி நமக்கு செய்ய போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். அவர் படகுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இந்த எல்லா வேலையும் விட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க? அப்போஸ்தலர்கள், யோவான்கள், செபதேவின் குமாரனாகிய இவன் பேதுரு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த ஊழியம் இயேசுக்கு பின்னாடி போகணும். ஆமேன். நம் ஜெயந்திருப்போம் எல்லாரும்.